தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு, எல்லாரும் அந்த வார்த்தையை வாசிங்க, தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி பாடின பாட்டு. இப்ப நமக்கு நஷ்டம் வரக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? சிலருக்கு பயம் என்னன்னா, பாடி ஒரு நஷ்டம் வந்துட்டுனா. சில கல்யாண வீட்டில எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நீங்க ஆர்கெஸ்ட்ரா நடக்கும்போது நீங்க ஒரு பாட்டு பாடக்கூடாதா ஒன்று சொல்லுவாங்க. ஏன்? இருக்கிற கூட்டம்லாம் ஓடதுக்கா. ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னார், நீங்க ஒரு பாட்டு பாடக்கூடாது, சாப்பாடு தட்டுப்பாடு ஆயிட்டுன்னா சொல்லுங்க, நான் பாடி கூட்டத்தை, ஏதாவது கூட்டத்தை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா எனக்கு கீழே நீங்க மைக்க. தாவீது பார்த்தீங்களா, தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி. அப்போ துதிக்காதவனுக்கு நஷ்டம், துதிக்காதவனுக்கு நஷ்டம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு லாபம் உண்டாவதாக. பக்கத்தில் பார்த்து, உங்களுக்கு லாபம் உண்டாவதாக, உங்களுக்கு லாபம் உண்டாவதாக. துதிக்காதவனுக்கு நஷ்டம். நல்ல துதிங்க, எங்க இருந்தாலும் துதிங்க. துதிக்க துதிக்க பரலோகத்திலிருந்து ஒத்தாசை வரும். இது நான் செய்திக்குள்ள வரேன். ஆமென். இப்போ இங்கிருந்து சொல்றாரு, விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். ஆண்டவரே, நான் ஒரு இடத்துல போனேன், என்னை ஏத்துக்கிட்டாங்க, ஏன்னா என்ன அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்னை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன கடந்து போக பண்ணாங்க. என்ன ஏத்துக்கிட்டவங்க என் பாரத்தை ஏத்துக்க விரும்பல. என்ன என் ஃபேமிலிக்கு பிடிச்சிருக்கு, என்ன என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கு. தாவீதுனாலே பிடிக்கும் எல்லாருக்கும். ஏன்னா தாவீதால தானே ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சிருக்கு. தாவீதை பிடிச்சிருக்கு, ஆனா தாவீதை ஏற்றுக்கிறாங்க. சீப்பூராருக்கு தாவீதை பிடிக்கும், ஆனா தாவீது இங்க இருந்தா சவுல் என்கிற ஒரு பிரச்சனை உள்ள வரும், அதனால வேண்டாம். தாவீதை அக்செப்ட் பண்றாங்க. ஆமென். மற்ற எல்லா இடங்களிலும் உள்ள மனிதர்கள் தாவீதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் தாவீதுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது அவனை அப்புறப்படுத்தினார்கள். ஆனா இங்க என்ன அப்படின்னா, என்னை ஏற்றுக்கொண்டார், எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது என்ன வச்சுட்டு என் பிரச்சனையை அவர் அப்புறப்படுத்தினார். மற்றவர்கள் எல்லாம் இவன் இங்க இருந்தா பிரச்சனை 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 என்ன விரும்புறாங்க, ஆனா என் பாரத்தை அவங்க பாரங்களின் மீது ஏறிடும் சார். இன்னைக்கு நல்லா இருந்த அநேகர் இன்னைக்கு உங்ககிட்ட நல்லா இல்லாததுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? நிறைய ரீசன் இருக்கலாம், அதுல ஒரு முக்கியமான ரீசன், உங்களுக்கு வேற பகை இது ஒண்ணும் கிடையாது, உங்க பாரத்தை அவங்க சுமக்க விரும்பல. இதுதான் ரீசன். உங்க பாரத்தை அவங்க. இந்த தாவீது ஓகே, ஆகீஸ் கூட சொன்ன, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தாவீது, ஆனா என் கூட இருக்க உங்களுக்கு ஒன்று பிடிக்கல, நீ கிளம்பிடு. மொத்தத்தில் நம்ம லைஃபுக்காக ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த பூமியில இல்லை. ஆனா ஒருத்தர் சொல்றாரு, இரு தாவீதே என் சமூகத்தில் இரு, நீரு ஆண்டவரே, சவுல் வரா, சவுல் அல்ல ஒரு பாளையமே வரட்டும், அவர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சரீரே, என்னை விட்டு கொடு. பாடுங்க. நான் தலை குனிந்த போது என்னோ தலை குனிந்த இடத்திலே
ஆமே, நான் தலை குனிந்த போது, தலை குனிந்த இடத்திலே என்னை, ஆமென், என்னை விட்டு கொடுக்காதவர், ஜெயத்தோடு வந்த தாவீதை எல்லாருக்கும் வேணும். பிரச்சனையோடு வந்த தாவீதை யாருக்கும் வேண்டாம். பணத்தோடு வருகிறவன எல்லாருக்கும் வேணும். பிரச்சனையோடு வருகிறவன யாருக்கும். விக்கினங்கள். ஆண்டவர் என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை தெரிஞ்சவங்க என்ன வச்சிருந்தவங்க, நீ கிளம்பிரு தாவீது, கிளம்பிரு, 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 நீ கிளம்பு, நீ புறப்படு, வேண்டாம், யாருக்கும் வேண்டாம். ஆண்டவர் நான் இங்க இருக்கட்டும் ஆண்டவரே, இருதாவிதே. விக்கினங்கள் போறது வர. ஆமென். யூதாச பிரசன்னத்திலிருந்து கர்த்தர் தள்ளல. நீ போய் செய்யின்னு தான் சொன்னார். அப்போ கூட அவனுக்கு முன்னாடி ஒரு வாசல் ஓப்பன்ல தான் இருக்கு. நாம் பிரசன்னத்தை இழக்கிறது அவர் தள்ளினதினால் அல்ல, நாம் விலகினதினால். ஆண்டவர் இப்ப என்கிட்ட பேச மாட்டேங்கிறார், நீ பேசுறியா? போனை யார் கட் பண்ணா? கர்த்தரா நாமளா? பிரசனம் எப்படி பாக்குறீங்க தாவீது? அது செட்டை கீழே எத்தனை கழுகுகள் பறந்தாலும் கோழியின் செட்டை கீழே இருக்கிற கொஞ்சைக்கு அது ஒண்ணுமே தெரியாது. அது ஒண்ணுமே தெரியாது. அதுதான் தாவீது சொல்லுகிறார், யுத்த நாளில் நீரன் தலையை மூடினீர். மூடினீர். அல்லேலூயா. யூசுவலா தலையை எப்போ மூடுவாங்க? நீங்க எடுத்தோன்னு எண்டுக்கு ஓடிட்டீங்க, மரித்த பின்பு. ஆமென். ஹல்லேலூயா. டைம் ஆறனால சீக்கிரம் செய்தியை முடிக்கணும்னு. கரெக்டு தான். மரித்த பின்பு, அதுக்கு முன்னாடி தண்டனை கொடுக்கும் போது தலைய மூடுவாங்க. ஆமான் தானே தலைய, ஆமானுடைய தலையை என்ன பண்ணிட்டாங்க? மூடிட்டாங்க. ஆனா கர்த்தர் மூடுறது எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் நான் என்ன காட்டலான்னு போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கலான் இருந்தா மூடுறாரு. என்ன ஆண்டவரே, போட்டோல எல்லாரும் தெரியுறாங்க, நான் மட்டும், எல்லாருக்கும் தெரியுது, என்ன மட்டும் தெரிய மாட்டேங்குது. தலையை மூடிட்டார், மூடிட்டார். ஆமென். கழுகு பறக்குது, என்னெல்லாமோ பறக்குது வேட்டையாட. நேத்து தானே பார்த்து வச்சேன், இதுல ஒரு கோழி கொஞ்சம் ஓடிட்டு இருந்துச்சு, பக் 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 பக்னு. நேத்து தானே பார்த்து வச்சேன், இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்டுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வந்து பார்த்தா காணல. அது வருதுன்னு தெரிஞ்சது அந்த கோழி சட்டை வரைக்கும் பாருங்க. ஆமென். கோழி பலம் உள்ளதா, பருந்து அல்லது கழுகு பலம் கொடுதலா? ஆமென். ஆனாலும் கோழியின் சட்டையும் கீழே இருக்கிற குஞ்சுகள் பாதுகாக்கப்படுது. அவரிலும் பலவான் ஒருவரும் இல்லை. ஒரு தேவ பிள்ளைக்கு சிறந்த பாதுகாப்பான இடம் தேவ சமூகம் மட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, தாவீது எப்படி வந்திருக்கிற? என்கிட்ட ஜெயத்தோடு வந்திருக்கிறியா? இல்ல. ஜெயத்தோடு வந்து தாவீதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஆரோக்கியத்தோடு வந்து தாவீதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. கை நிறைய பணத்தோடு வந்து தாவீதை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்போ பிரச்சனை, பாரம். யாருக்கு வேணும் தாவீது? ஒண்ணு ஆண்டவரே, எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஆனா நான் பிரச்சனை உள்ளவன், என் வாழ்க்கையில பாரம் இருக்கிறது, எனக்கு ஒரு நுகம் இருக்கிறது, எனக்கு ஒரு வேதனை இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் என்ன, நான் உட்காரட்டும் அவங்க சமூகத்துல? இந்த விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம்.
நான் நினைக்கிறேன் ஆண்டவர் சிரிச்சிருப்பார். ஆமென். ஆண்டவருடைய ஸ்மைல் பண்ணியிருப்பார். தேவ பிரசன்னத்தில் அவர் சிரிக்கிறதை நம்மால உணர முடியும், அவர் அழுறதை நம்மால உணர முடியும். பிரசன்னத்தை அனுபவிக்கிறவனுக்கு அவருடைய முகப்பாவனை தெரியும். ஆமென். ஆண்டவர் ஃபீல் பண்றாரு தெரியும், ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு தெரியும், ஆண்டவர் அப்படி ஆண்டவருக்கு முகம் மாறுது தெரியும். ஏங்க ஒருத்தங்க நம்ம ஒருத்தங்கள்ட்ட நம்ம போன்ல பேசிட்டு இருக்கும் போது அவங்க டோன் சேஞ்ச் ஆச்சுன்னா நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமே. தேவனோடு பழகி கொண்டிருக்கிறவனுக்கு தெரியும். ஆமென். நான் பிரசன்னத்துல அவருடைய ரியாக்ஷனை நான் ஃபீல் பண்ணணும். அப்போதான் எனக்கு எப்போ ஜெபத்தை ஸ்டாப் பண்ணணும்னு தெரியும். இல்லைன்னா என் பாட்டுக்கு 7 பாயிண்ட் முடிஞ்சா. ஆமென். ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய பேச்சு அவங்களுக்கு ரொம்ப வேதனைப்படுத்திட்டு நான் பேசுனதெல்லாம் பேசி முடிச்சுட்டேன்னு போவோமா? இல்லை, அவங்கள சால்வ் பண்ண பார்ப்போம். அவங்க கூட உறவை விரும்பினால் எப்படி சால்வ் பண்ணலாம்? அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கிறது ஃபுல்லாக நம்ம நியாயத்தை இருக்கக்கூடாது. எப்படி சால்வ் பண்ணலாம்? ஐயோ ஆண்டவர் துக்கம் ஆயிட்டு, ஆண்டவருடைய முகம் துக்கம் ஆயிட்டு, எப்படி சால்வ் பண்ணலாம்? எப்படி சால்வ் பண்ணலாம்? கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 7வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். 1 சாமுவேல் 23:7. தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் கதவுகளும் தாழ்பால்களும் உள்ள பட்டணத்திற்குள் பிரவேசித்ததினால். தாவீது கேகிலாவுக்கு வந்தான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது உடனே சவுல் என்ன செய்யறார் அப்படின்னா, தேவன் அவனை என் கையில் ஒப்பு கொடுத்தார். தாவீதுக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். 4 பாயிண்ட் சொன்னேன், 4 இன்னைக்கு பேச முடியாது, 1ல முடிக்கிறேன். தாவீதுக்கு இப்ப என்ன தேவைன்னா அடைக்கலம் தேவை. என்ன தேவை? வீடு இல்லாதவங்களுக்கு என்னங்க தேவை? வீடு தான் தேவை. சாப்பாடு இல்லாதவங்களுக்கு, துணி இல்லாதவங்களுக்கு, வேலை இல்லாதவங்களுக்கு, தூக்கம் இல்லாதவங்களுக்கு, நமக்கு எது இல்லை அது தேவை. தாவீதுக்கு இப்ப என்ன தேவை அப்படின்னா பணம் அல்ல, ஒரு அடைக்கலம். ஆமென். சங்கீதத்துல ஆமென் தாவீது எழுதுறாரு, சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு. இது ஒரு பெரிய விஷயமா எழுதியிருக்கிறாருன்னா அது அவருக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. நான் நிம்மதியா படுத்து தூங்குறதுங்கிறது எனக்கு ஒரு பெரிய விஷயம். சிலர் கர்த்தர் எனக்கு நல்ல தூக்கத்தை தந்தார் அப்படி சொல்லும் போது சிலருக்கு அந்த சாட்சி என்ன செய்யாது அப்படின்னா எடுபடாது. ஏன்னா அவங்க 24 மணி நேரம் சிலர் தூங்கி டயர்டாகி திரும்பி தூங்குவாங்க. அப்படி கிருபை பெற்றவங்களும் என்ன பிரதர் தூங்க போறீங்க? இல்ல நேத்து நைட்டை ஃபுல்லா தூங்கி ஒரே டயர்டு, தூங்கி ஒரே தூக்கமா வருதான். அவன் அவங்கள்ட்ட போயிருந்துட்டு இப்படி எனக்கு கர்த்தர் நேற்று நான் ஒரு 3 மணிக்கு தூங்கினேன். 3 மணிக்கு நான் மொத்தம் எழும்பி இருக்கிறதே. தாவீது சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்தேன், கர்த்தாவே நீர் என்னை சுகமாய் தங்க பண்ணி. இது தாவீதுக்கு பெரிய விஷயம். எங்க தலை சாய்க்க இடமில்லாத ஒருத்தங்களுக்கு ஒரு திண்ணை கிடைச்சுன்னு வைங்களேன், ஒரு வீட்டு திண்ணை, நிம்மதியா படுத்து தூங்குவாங்க. நிம்மதியா தூங்குவாங்க. அது அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். பெரிய விஷயம். இந்த ட்ரெயின்ல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? லோயர் பெர்த், மிடில் பெர்த், அப்பர் பெர்த். இந்த லோயர் பெர்த் இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கெல்லாம் ஜெபம் எதுவா இருக்கும் தெரியுமா? இவங்க எப்போ சீக்கிரம் போவாங்கன்னா, ஏன்னா லோயர் பெர்த் அது அவங்களுக்கு தான். ஆனாலும் இவங்க எழும்புனாதான் அவங்களுக்கு. சிலர் பாருங்க இப்படி தரமா கடைசியில் விசாரிச்சா தெரியும், அவங்க இந்த ட்ரெயின்ல டிக்கெட்டே கிடையாது. எப்படி கேட்க ஆளை பார்த்தா உம்முன்றிருப்பாங்க. சீட்டு இவங்களுக்கு தான், ஆனா இவங்கெல்லாம் எழும்புனாதான். எப்படி இந்த திண்ணைகள்ல கடை திண்ணையில கடையெல்லாம் எப்போ போட்டுவாங்கன்னு சிலர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எதுக்கு தெரியுமா?
இது நம்ம சர்ச் ஸ்ட்ரீட்லேயே ஒரு கடை இருக்கு. அவங்க நைட்டு சாத்தினதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து அதில் படுத்து தூங்குவார். அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், எப்போ இந்த கடையை போட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு பை வைக்கிறதுக்கு, தலை வைக்கிறதுக்கு ஒரு இடம் கிடைச்சா. தாவீது ஓடுறாருங்க. சில நேரத்தில் இருதயத்துக்கு ஏற்றவனை நடத்துகிற பாதை என்பது, இது பிரசங்கம் பண்ணுறதுக்கு சூப்பர் பாயிண்ட். ஆனால் அப்போ ஓடுறியான்னு கேட்டா பார்த்தெடுத்து தாவீது ஓடின ஓட்டம் வேண்டாம். தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபை நம்ம கேட்கறதெல்லாம்